இதெல்லாம் ஓகே. ஐடி ஈக்குவல் டு என்ன ஐடி நம்பர் ஆஃப் ரோஸ்க்கு வந்து NORன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பட்டனு ஆன் கிளிக் ஈக்குவல் டு டிஸ்பிளே கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு சில நேரத்துக்கு என்னன்ட்டு இப்போ வந்து நமக்கு ஃபங்க்ஷன் டிஸ்பிளே இருக்கும். ஃபங்க்ஷன் ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ஐடியோட இதை வாங்கிக்கிங்க. எப்படி வாங்குவீங்க? வேர் n ஈக்குவல் டு பார்சன்ட் ஆஃப் வேல்யூ ஆஃப் NOR. ஓகே, இப்போ வந்து எண்ணுக்குள்ளே எத்தனை ரோஸ் பிரிண்ட் பண்ணுங்கிறது இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட லாஸ்ட் டைம் பண்ண அதே கான்செப்ட் தான். நம்ம ஒரு வேரியபிள் வச்சுக்கணும். அந்த வேரியபிள் வந்து n பைக்கு ஐட்ரேட் பண்ணணும். ஸோ அந்த வேரியபிள் வந்து c வச்சுக்கலாம். வேர் c ஈக்குவல் டு 0. ஸோ while c less than m. இதுக்குள்ளே நம்ம வந்து சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணணும். அந்த நம்பரை வந்து நம்ம வந்து பேசிக்காக டபுள் லூப் போட்டு லாஸ்ட் டைம் பிரிண்ட் பண்ண மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து லாஸ்ட் டைம் பிரிண்ட் பண்ண மாதிரியே 1 1 1 1 1 1 மட்டும் பிரிண்ட் பண்ணோன்னா என்ன பண்ணணும் நமக்கு தெரியும். இட்ஸ் வெரி சிம்பிள். நான் வெறும் CLC கொடுத்தோம்னா போதும். கரெக்டாக இப்போ நம்ம CLC கொடுத்து இந்த ப்ரோக்ராம் முடிச்சிட்டோம்னா இது பேசிக்காக என்ன பண்ணணும்? 0 0 0 0 0ன்னு 5 ரோ பிரிண்ட் பண்ணணும். கரெக்டாக? எஸ், ஆப்வியஸ்லி C++ கொடுக்கணும். ஆனால் அப்படி கொடுத்தோம்னா 0 1 2 3 4 5 வந்துடும். ஸோ நம்ம ஆனால் இதை இன்னொரு க்ரியேட்டிவ் என்ன பண்ணிக்கலாம்? C++ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து CLC கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணோம்? 1 2 3 அப்படின்னு போவோம். நம்ம 4 கொடுத்துருந்தோம் இன்பில்ட்டாக. நமக்கு வந்து லெஸ் தேன் இருக்கிறதுனால ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் இருக்கிறதுனால S4 சேர்ந்து வந்துடும். 1 2 3 4 நமக்கு என்ன வேணும்னா நமக்கு 1 1 2 1 2 3 4 அந்த மாதிரி போகணும். கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல இன்னொரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? வேர் பிரிண்டபிள் வச்சுக்குவோம். p ஈக்குவல் டு 1. இப்போ இங்கே இன்னொரு while இந்த பிரிண்டபிள் p is less than or equal to c. கான்செப்ட் தான். இப்போ வந்து நம்ம என்னன்னா லாஸ்ட் டைம் வந்து ஸ்ட்ரிங்கை பில்ட் பண்ணோமா அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரிங்கை பில்ட் பண்ண போகிறோம். இங்கேயும் நம்ம என்ன வச்சுக்கலாம்னா வேர் s ஈக்குவல் டு empty வச்சுக்கலாம். என்ன பண்ணுறீங்கன்னு புரியுது? ஸோ இங்கே என்ன பண்ணாங்கன்னா s ஈக்குவல் டு s ப்ளஸ் இந்த டைம் வந்து p. ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்கு கூட வந்து நம்பர் அடைச்சிட்டு உங்களுக்கு தெரியும். அந்த நம்பரை ஜாவாஸ்கிரிப்ட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இது வேறு எதாவது நீங்கள் ஸ்ட்ரிங் ஆஃப் பின்னு போடணும். str ஆஃப் பின் பைத்தானில் போடணும். வேறு இல்லைன்னா ஸ்ட்ரிங் ஆஃப் பின் போடணும். ஜாவாஸ்கிரிப்டில் தேவையில்லை. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா p++. all that we need to do is cl of s. Let's see. Hopefully this should work. Try பண்ணி பார்த்துருமா? n equal to 4 c equal to 0. இதுக்கப்புறம் while c less than n, which is true. c plus x. ஸோ அப்போ c எடுத்தோடனே 1 மாறிடும். இப்போ வந்து s is equal to empty. ஸோ s வந்து ஒரு empty ஸ்ட்ரிங்காக வச்சுக்கோங்க. p equal to 1. ஓகே, ஆரம்பிக்கலாமா? p is less than or equal to c. p is equal to c. அப்போ உள்ளே போயிடும். s is equal to s plus p. s கூட என்ன இருக்கோ அது கூட p ஆட் ஆகிடும். which means அது கூட string of 1 வந்துடும். இப்போ வந்து p++, which means p வந்து 2 ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மறுபடியும் p less than or equal to c செக் பண்ணுவோம். p is greater than c. அப்போ வெளில வந்துடும். வெளில வந்தால் CLS. ஸோ CLS வந்து s கூட என்ன இருக்குது 1 1 ஆகிடும். இப்போது இதை முடிச்சோடனே நம்ம திரும்ப இங்கே போய் செக் பண்ணோம். c is less than என்னான்னு. c is still less than n. ஸோ நோ வரி, நம்ம உள்ளே போனால் c++ அப்படியே இப்போ பண்ண திரும்ப பண்ணுவோம். இது 2 ஆகும். இது 2 ஆகிடும். p திரும்ப 1 ஆகிடும். p திரும்ப 1 ஆகிடுச்சு. s திரும்ப empty ஆகிடும். அதான் பண்ண மாட்டேன். s திரும்ப empty ஆகிடும். இதுக்கப்புறம் p is less than or equal to c. p is still less than c. அப்போது நம்ம உள்ளே போயிடுவோம். s is equal to s plus p, which means இங்கே வந்து ஒரு 1 வந்துடும்.
அதுக்கப்புறம் p ப்ளஸ் ப்ளஸ் ஸ்டில் இட்ஸ் ஈக்குவல். ஸோ இதுவும் ஆட் ஆகிடும். அப்போ வந்து 1 2 வந்து புரியுதா? இப்போ வெளில வந்துடும். பிகாஸ் p வந்து இப்போ 3 ஆகிருக்கும். 3 இஸ் நாட் லெஸ் தேன் திஸ். ஸோ வெளில வந்துடும். வெளில வந்துச்சுன்னா இது ரெண்டும் பிரிண்ட் ஆகிடும் 1 2. ஓகே. ஸோ ஜஸ்ட் ரிப்பீட் த சேம் திங் ஒன்ஸ் அகேன். யூ கிளியர்லி சி இது வந்து 3 ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து 1 ஆகிருக்கும். இது வந்து மறுபடியும் எப்படி ஸ்டில் ஆகிருக்கும். இப்போ வந்து உள்ளே போயிட்டீங்கன்னா இது வந்து இதில் வந்து லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து 2 சாரி இது வந்து இப்படி 1 ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து 2 ஆகும். இங்கே 2 வரும். அதுக்கப்புறம் இது 3 ஆகும். இது வந்து 3 வரும். அப்புறம் இங்கே 4 ஆனது இது கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். அப்போ வெளில வந்து 1 2 3 பிட் ஆகிடும். புரிஞ்சிருச்சா? நமக்கு வந்து 4க்கு அடுத்தது இது 5 ஆகும். இப்போ இது திரும்ப உள்ளே வந்துடுச்சு. சாரி 4 அப்புறம் 5 ஆகாது. 4 மட்டும் தான் ஆகும். இங்கே வந்தோடனே அது ஃபெயில் ஆகிடும். ஏன்னா நம்ம லெஸ் தேன் ஈக்குவல் டு போடல. 4 இஸ் லெஸ் தேன் 4னா அது ஃபெயில் ஆகிடும். ஸோ அதோட நின்றுடும். அவ்வளோதான். ஓகே. ஆனால் 4க்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். நம்ம அதை பிரிண்ட் பண்ணல. இங்கே பி வந்து 4 ஆகிருந்துச்சு. ஓகேவா? நமக்கு வந்து இப்போ தான் இதை பிரிண்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ திரும்ப வந்தோடனே இங்கே இது 3 தான் இருக்குது. 3 இஸ் ஸ்டில் லெஸ் தேன் 4. இங்கே இது 4 ஆகிடும். இது 4 ஆனே சேம் திங் ரிப்பீட் ஆகும். இங்கே போயிட்டு மறுபடியும் 1 ஆகும், 2 ஆகும், மறுபடியும் 3 ஆகும், மறுபடியும் 4 ஆகும். அது கூட உங்களுக்கு இது என்ன இருக்கும் தெரியுது? 1 2 3 4 ஆகிடும். புரிஞ்சதில்ல? அப்போ இங்கே 1 2 3 4 ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் பண்ண வச்சுருக்கேன். இன்னொன்று உங்களுக்கு இப்போ 4 ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் புரிய வைக்காம என்னால் அந்த கிளாஸ் எடுக்க முடியாது. இப்போ 4 ஆனது இதெல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்போ திரும்பி போகிறப்ப 4 லெஸ் தேன் 4 ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இங்கேருந்து வெளில வந்து புரிஞ்சுதா? கைஸ் காட் இட்?